சைபர் ஜெயாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றின் தங்கும் விடுதி அறையில் மாணவி ஒருவர் கொலையுண்ட சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமைகள் எதுவும் நிகழவில்லை என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னர் கொலையுண்ட அந்த மாணவியின் உடல் மீது செர்டாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் அம்மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தலையில் கனமான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயத்தால் சீக்கிய இனத்தை சேர்ந்த அந்த 20 வயது பெண் மரணமடைந்ததாக சவ பரிசோதனை அறிக்கை கூறுகிறது என்று செப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நோரிஷாம் பஹமான் தெரிவித்தார். சைபர் ஜெயா முத்தியாரா விழாவில் உள்ள மாணவர் தங்கும் விடுதியில் சுய நினைவிழந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் அந்த மாணவியின் உடல் மீட்கப்பட்டது. சம்பவ இடத்திலேயே அந்த பெண் மரணமடைந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அறைக்குள் எவரும் கதவை உடைத்துக்கொண்டு புகுந்ததற்கான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதற்கான காயங்கள் எதுவும் அவரது உடலில் காணப்படவில்லை என்று நோரிஷாம் கூறினார். கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் இந்த கொலை சம்பவம் விசாரிக்கப்படுவதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.